இது லைட்டாக எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்காது. பீஞ்சு இன்னொரு அடி போடுங்க. தண்ணியெலாம் முக்கினீங்கன்னா இது 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் உரியும். ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே சிந்தாது. இது எங்கே கொண்டு போய் புளியுறீங்களோ அங்கே கொண்டு போய் புளிஞ்சிக்கலாம். இது வீட்டில் கண்ணாடி, டைல்ஸு, மார்பிள்ஸு, வீட்டில் கிச்சனில் ஆயில் கரை, ரசக்கரை, டீ கரை, எந்த கரையாக இருந்தாலும் சும்மா தண்ணியில் முக்கி துடைச்சிங்கன்னா போதும். இது கேஸ் அடுப்புலனா வீட்டில் ஆயில் கரைனா இருக்குல்ல, ஆயில் கரைனா சும்மா தண்ணியில் முக்கி தொடங்கி அங்கே இருக்கிற ஆயில் கரை, ரசக்கரை, டீ கரை எந்த கரையாக இருந்தாலும் இது அப்படியே எடுக்கும். இது கேஸ் அடுப்புலனா எவ்வளோ தண்ணியில் முக்கி துடைச்சிங்கன்னா போதும், அங்கே இருக்கிற ஆயில் பிசு தன்மையை ஃபுல்லாக எல்லாமே அப்படியே எடுக்கும். இந்த ஆயில் ஃபுல்லாக எல்லாமே இதில் வந்துடும். திரும்ப தண்ணியில் முக்கினீங்கன்னா இந்த ஆயில் ஃபுல்லாக அப்படியே ரிலீஃப் ஆகிடும். இது வீட்டில் கேஸ் அடுப்பில், கிச்சனில், டைல்ஸில், கண்ணாடியில் எவ்வளோ ஹீட்டான பொருள், சாம்பார், ரசம் எது கொட்டுச்சுனாலும் இது மெல்ட் ஆகாது, உருகாது, கிளியாது, எதுவுமே ஆகாது. இந்த பாஞ்சு 4 வருஷம் வரைக்கும் யூஸ் ஆகும். மெல்ட் ஆகாது, கிளியாது, உருகாது. இது சும்மா தண்ணியில் முக்கி துடைச்சிங்கன்னா போதும். இது 2ஆக கட் பண்ணி பாத்திரம் வளர்க்குறதுக்கு